வாசிக்கலாம் 29:11. சங்கீதம் 29. உடம்புக்கு சமாதானத்தை நான் உனக்கு தரல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். ஹல்லேலூயா. அவரோட சமாதானம் என்ன தெரியுமா? எப்பவும் இயேசுவோட உறவு, எப்பவும் தேவனோட பிதாவோட கலந்துருக்கு. ஹல்லேலூயா. அதை நமக்கு தருகிறார் ரட்சிப்பினாலே. ஹல்லேலூயா. உமக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சமாதானத்தாலே உங்களை அலங்கரிக்க நாள் காலையிலே கர்த்தர் திருவிழாப்பற்றுகிறார். வாசிக்கலாம் யோவானை. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் தருவதில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். வாசிக்கலாம் யோவான் 16:27. சரிதானா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. வாசிக்கலாம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற நான் உங்களுக்கு தரப்போதில்லை. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். தம்மை தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். 3 ஆசீர்வாதம் மறக்கவே மறக்கிறார். தூக்கு எழுப்பி கேட்டாலும் சொல்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிரசங்கங்களை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. வந்தமா போனமா ஏதோ பிரசனமா அப்படின்னு இருக்காம பிரசங்கத்தை கவனிக்க கேட்க கேட்க ரெசிப்பில் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீங்க. பிரசங்கங்களெல்லாம் பாத்ரூம் போகிறது, பிரசங்கங்களெல்லாம் ஃபோன் பேசுறது, பிரசங்கங்களெல்லாம் அப்படி ரிலாக்ஸாக வெளியே போயிட்டு வருது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதான். தேவனுடைய பிரசனம் சோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய பிரசன்ஸ் எந்த இடத்துல ஒரு வார்த்தையில் உங்களுக்கு டச் ஆகிடும். நீங்கள் காத்திருக்கணும். காத்திருக்கவே தான் அந்த கிருபையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆகையால் பிரசங்க நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ ஆசீர்வாதம் தங்கும். தேவனுடைய பிரசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் இந்த 3 ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுறாங்க? மறந்துறாங்க. ரட்சிப்பின் ஆசை தமிழ் ஜனத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பக்தன் பாடினான். அது எப்படி என்று சொன்னார்? கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டு, அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்று சொன்னார். 3 ஆசீர்வாதம். 1, தங்கள் பாவத்தை மூடி, அதாவது ஆலோட்டிபுத்தமாய் முதலாவது ஆலோட்டிபுத்தமாய் வர துன்பங்களை கர்த்தர் கூக்குரல் கேட்கிற ஒரு ஆசீர்வாதமாகும். ரட்சிப்பார்கள ஒரு ஆசீர்வாதமாகும். 2வது, தங்கள் பாவத்தை நமது பாவத்தை நம்மள்ட்ட நீக்கி போட்டு தேவஜனமும் ஆக்கி நம் பாவத்தை மூடி கர்த்தருடைய பிள்ளையை ஆக்குற ஒரு அனுபவமாகும். 3வது அலங்கரிப்பு என்னென்று சொன்னால், ஆசீர்வாதம் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானம் வேண்டாம், தெய்வீக சமாதானம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இந்த 3 ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அருளி செய்கிறார். தேவனுடைய சோத்திரம் உண்டாக. இந்த ஆசீர்வாதம் நீங்க தங்க வேண்டும், இந்த ஆசீர்வாதம் உங்க மேல் இருக்க வேண்டும் சொன்னால், இந்த 3 ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட காணப்பட வேண்டும் சொன்னால், இப்ப 2வது பகுதி வரும். நீங்க தேவ ஜனமா மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்துக்கு தான் இந்த 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தம் ஜனம்னா யாரு? தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. தம் ஜனம் பிறப்பின் வழியா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தான் தம் ஜனம். நாம் புறஜாதியா, நாம் பிறப்புல நாம் யூதர் அல்ல, நாம் பிறப்புல நாம் இஸ்ரவேல் அல்ல. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு அனுகிரகம் செய்கிறார். எப்படி என்று சொன்னால், தம் ஜனத்திற்கு மாற்ற முடியாத கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுறார். ஹல்லேலூயா. 2வது செய்தியோட 2வது பகுதி என்ன என்று சொன்னால், தம் ஜனம்க்கு தான் இந்த 3 ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். தம் ஜனம் யார்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதமானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சேருது. வாசிக்கலாம். தேவன் ஆபிரகாம் கொடுத்தது, நீ பரதேசியா தங்கரமான தேசத்தை நீ சோதரித்துக் கொள்ளும்படியாக ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி. யார் சொன்னா? உனக்கும் சந்ததி அருள்வார் என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? ஈசாக்கு வழியா யாருக்கு போகுது? இப்போ யாக்கோபுக்கு போகுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகுது. ஹல்லேலூயா. அப்போ அடிப்படை எங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது? ஆபிரகாம் அழைத்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்த ஆசீர்வாதம் தான் ஈசாக்கு போய் ஈசாக்கு இடத்துல எங்க போகுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகுது. தம் ஜனத்திற்கு அங்க போகுது. அப்ப நம்மளாம் வாக்கியம் இல்லையா? தேவனுடைய சோத்திரம் உண்டாதா? இப்பவும் கர்த்தர் சொல்றார், ஒன்னையும் ரட்சிக்க கர்த்தர் முடிவு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளையும் ரட்சிக்க முடிவு செய்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. வாசிக்கலாம். யாக்கோபு 3:14. கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு வழியா இஸ்ரவேல் பற்றி வாசித்தோம். இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 2 ஜாதி உள்ள வந்துட்டாங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதத்துல யார் வந்துட்டாங்க?
2 ஜாதி உள்ள வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் ஆசை இல்லை. ஈசாக்கு வழியா இஸ்ரவேலுக்கு போச்சு ஆசீர்வாதம். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப இயேசு வழியா நமக்கும் உண்டாயிட்டு. ஆமென், ஹalleluya. எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பாருங்க. அதுதான் கர்த்தர் முன்னாடி என்ன செய்ய தெரியுமா? ஆபிரகாம் கூப்பிட்டு சகல ஜாதிகளும் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஹalleluya. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:17-18. சகல ஜாதிகள்னா இஸ்ரவேல் ஜனங்க உள்ள வரணும், புற ஜாதிகளும் உள்ள வருவாங்க. மிக்ஸ்டு. வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அதாவது உன் சந்ததிக்குள் என்று சொன்னால் இஸ்ரவேல் சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் புற ஜாதிகளும் உள்ள வந்துருவாங்க. ஹalleluya. வாசிக்கலாம். சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் ஆணையிட்டேன் சொன்னார். ஹalleluya. இந்த ஆசீர்வாதத்தை இந்த புற ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் போய் சேர வேண்டும். இஸ்ரவேலுக்கு எப்படி ஆசீர்வாதம் ஈசாக்கு வழியோ ஆபிரகாம் வழியா ஈசாக்கு வழியா இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு எப்படி போய் சேர்ந்ததோ இந்த புற ஜாதிகளுக்கு யார் கொடுப்பா? இயேசு கொடுப்பா. ஹalleluya. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவத்தை நீக்கி தம்முடைய ஜனமாக மாற்றுவார். ஹalleluya. எப்பவும் தன்னோடு இருக்க முடியாத இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்க முடியாது, அவர் நம்மோடு இருக்க முடியாது தேவ ஜனமாய் தன்னை மாற்ற முடியாது. நம்ம கர்த்தர் புறஜாதியருக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இயேசு வெளிப்பட்டார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அருமையா சொன்னா அப்போஸ்தலர் பவுல் 28:28 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28:28 இந்த ஆசீர்வாதம் புறஜாதியார் நமக்கும் வந்தது என்று சொல்றார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வாசிக்கலாம். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் இப்ப தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். தெரிந்திருக்க கடவுது. ஹalleluya. இப்ப ரட்சிப்பு எங்க வந்துருச்சு? புறஜாதியாருக்கு வந்துருச்சு. அதனால இது முதல் கொண்டோம். புறஜாதியால யாரால் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா சரி, இஸ்ரவேல் ஜனங்க பரப்பிலே இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாலும் சரி, 2 பேரும் இனி ஒரே ஜாதியாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சபையாய் கட்டப்பட்டு பசுத்தாவினாலே தேவனுடைய வாசலமா கூட்டி கட்டப்படுவார்கள். ஹalleluya. ஹalleluya. அதனால நாம பிறப்பால் நாம ஒன்றும் we are not Judah, we are not Jews வருத்தப்படாதீங்க. இயேசு நமக்கு பிறந்தனால நாம் என்ன செய்றோம்? தேவனுடைய ஜனம் தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த ஜனத்துக்கு பேர் என்ன அப்படி தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஹalleluya. அப்ப ரட்சிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? அவர் மேலே பலிக்கும். ஆமென். ஹalleluya. என்ன ஆசீர்வாதம்? 3 ஆசீர்வாதம். பூக்குரல் கேட்கிற ஆசீர்வாதம், பாவத்தை நீக்கி மனுஷனை தேவஜனமாக்குற ஆசீர்வாதம், சமாந்தர ஆசீர்வாதம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு தான் இது உண்டு, தவிர ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கர்த்தர் இது அருள் செய்யவில்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. தம் ஜனத்தின் ஆசீர்வாதம் ரட்சிப்பு கர்த்தருடையது. தம் ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி பக்தன் பாடினான். அப்படியே ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை தம் ஜனத்துக்கு அருள் செய்கிறார். தன் ஜனம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஆவிக்குரிய, அதாவது பிறப்பால் இஸ்ரவேல் இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட ஜனமா புறஜாதியார் வந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்க ஜனத்துக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? அவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். ஹalleluya. அப்புறம் ஜனமானது இப்ப என்னவா மாறுகிறது? முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம், ரட்சிப்பின் ஆசீர்வாதம் பார்த்தோம். இப்ப ஜனமானது என்னவா பார்க்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ட்ரிபிள் பண்ணுகிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் இங்கே மாத்திரார். அப்போ ஒரு ஆர்டினரி புறஜாதிய ஜனம், ஆர்டினரியா இருக்கிற ஒரு பிறப்பால் இருக்கிற ஒரு இஸ்ரவேல் ஜனம், அவன் இப்ப என்னவா மாற போகிறான்? ரட்சிப்பு உள்ள மனிதனா மாற போறான். ஏன்னா அவனுக்கு தான் ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ ரட்சிப்பு உள்ள மாறுவதற்கு என்ன பண்ண வேண்டும்? 3வது பகுதி ரட்சிப்பு கர்த்தருடைய. ஹalleluya. ரட்சிப்பு என்றால் என்ன? ஒரு ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனமா மாற்ற வேண்டும் என்று சொன்னா என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் பிரகாரம் காணப்பட்டோம்னா இந்த ஜனம் என்னவா மாறுவாங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனமா மாறும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கிறிஸ்துமஸ் நாள்ல இருந்து சீனிவாச நகரில் நாங்கள் இப்படி ரட்சிப்பை பற்றி கர்த்தர் கிருபையால் தியானித்து கொண்டு வரோம் 3 வாரமாக. அதில் ஒரு பகுதி தான் இதுவும். அதாவது ரட்சிப்பு எப்படி ஒரு புறஜாதி மனுஷன் எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஜனமாய் மாறுகிறான் என்ற காரியத்தை கடந்த வாரத்திலே நாங்கள் அங்கே தியானித்தோம். ஏனால் ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவை. அவன் ரட்சிப்பை பெறாவிட்டால் அவன் ஞாபகம் மரணமடைந்து நகரத்துக்குள்ள போகப்படுவான். அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவன் கர்த்தருக்குள்ள தான் இருப்பான். அவன் நித்திய ஜீவன் உண்டு.
அப்போ ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு தேவைங்கிற காரியத்தை உணர்த்தும்படியாக கர்த்தர் இயேசு அனுப்பித்தார், ரட்சிப்பை நடப்பித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு புறஜாதி ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் மாற வேண்டுங்கிறது கர்த்தர் திட்டமாக இருக்கிறது. அப்போ ரட்சிப்பை நாங்கள் அப்படி 3 வாரமாக கடந்த 3 வாரமாக கர்த்தர் கிருபையால் நாங்கள் போதித்து வருகிறோம். இன்னும் சில வாரங்கள் செல்லும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையால் ரட்சிப்பை இன்னும் நம் சபைகளை தீவிரப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நாம் செய்து கொண்டு வரோம். தேவனுக்கு பரிசுத்தம் ஸ்தோத்திரம் உண்டாதாக ஆவியானவர் வழிநடத்தி வருகிறார். இப்போ நாம் பார்க்கும்போது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு பாவியான ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு எப்படி தேவஜனமா மைக்ரேட் ஆகிறான், எப்படி தேவஜனமாய் மாறுகிறான், எப்படி தேவஜனமாய் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறான் என்கிறத பார்க்க போகிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. அது மனுஷனுக்கு கர்த்தர் பாவிகளுக்கு கட்டளையிடுகிறார். இப்போ அவன் தேவஜனமா மாறுகிறான். தேவஜனம் மாறினதுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுக்குற ரட்சிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அனைவருக்குள்ளே மகிழ்ந்து கழிவுறான். ஹல்லேலூயா. இப்போ நாம் பார்ப்போம் எப்படி ஒரு பாவியான ஒரு மனுஷன், புறஜாதியான ஒரு மனுஷன் எப்படி ரட்சிப்பு மூலமாய் அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான், எப்படி தேவனுடைய ஜனமானான். தேவனுடைய ஜனம் என்று சொன்ன என்ன, ஆபிரகாமோட ஜனமா எப்படி மாறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். லூக்கா 19:1-10 வரை வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகையை எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரே என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுமே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்டு யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தடியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்ச வேத பகுதி தான். சகை என்னப்பட்ட பாவியான மனுஷன் ஆபிரகாம் சந்ததியா மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. எப்படி நடந்தது? ரட்சிப்பு மூலமா நடந்தது. இந்த ரட்சிப்பு யார் மூலமா வந்தது? கிறிஸ்து இயேசு மூலமா வந்தது. ஹல்லேலூயா. அவர் இதுக்கு தான் வந்தார். ஒரு நல்ல புறஜாதி மனுஷனை, நல்ல சுத்தமா 100% பாவம் செய்த மனுஷனை கூப்பிட்டு அவனை என்ன செய்தார்? தேவ சந்ததியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சகைங்கிற பாவி மனுஷன் கர்த்தர் இயேசு மூலமா கொடுத்த ரட்சிப்பு நிமித்தமாய் அவன் இங்க ஆபிரகாம் சந்ததியா தேவ ஜனமாக ஆக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுல நீங்க பண்ண வேண்டியது இருக்குது, தேவன் பண்ண வேண்டிய காரியத்தை தனியாக பிரித்து வச்சிருக்கிறார். பாருங்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிஸ்டம் இங்க இருக்குது. ஒரு பாவியான மனுஷன் ஒரு தேவன குமாரன் மாற முடியாது, ஒரு தேவ சந்ததியா மாற முடியாது, ஒரு ஆபிரகாம் சந்ததியா மாற முடியாது. என்ன செய்யணும்? சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை கடைபிடித்தால் ஈஸியாக ஒரு பாதியை நீங்க என்ன மாத்திடலாம்? ஆபிரகாம் சந்ததியா மாற்ற முடியும். தேவ ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அவன் தேவனை தேடி தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு அவன் தொழுது கொள்ள வேண்டும். 3 நாளை மட்டும் வாசிங்க. பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துமஸ் நாள் நாங்கள் அழைக்கிறோம். தேடி அவர் என்ன செய்வோம்? தேட வைக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. தேடி வரணும். தேடி வந்து அவன் எப்படிப்பட்டவராக இருப்பான்னு சொல்லி காட்டாத்திரி மரத்தில் ஏறி பார்த்தேன். எதையாவது பண்ணி அவன் தேடி வந்துடணும். பொதுவாக ஒரு மனுஷன் எங்க தேடுவாங்க? அவங்க வீட்டில் தான் தேடுவாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்ன, நம்மளோட அப்பா எங்கே, நம்மளுடைய சித்தப்பா எங்கன்னு பக்கத்துல தேட மாட்டாங்க. அது அசிங்கமாக இருக்கும். எங்கள் அப்பா பக்கத்துல இருப்பார் அப்படின்னா அது அசிங்கமாக இருக்கும். அவனோட வீட்டில் தான் என்ன செய்யணும்? தேடி பார்க்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ தேவனை தேடி பார்க்கணும்னா எதையாவது காட்டாத்தி மரத்தை பிடிச்சி என்ன வந்துடும்? தேவனுடைய ஆலயத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. இங்க வந்து தேடி பார்த்தாதான் கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. அவர் தகப்பன் தாவீது அருமையான சாலமோனுக்கு ஆலோசனை கொடுத்தார். மகனே, நீ தேடினா கர்த்தர் தென்படுவார், இல்லைன்னு விட்டு விடுவார். ஹல்லேலூயா. நீ தேடினா தென்படுவார்னு சொல்லி அருமையான தகப்பன் மகனுக்கு ஆலோசனை கொடுத்தார். நீ தேடு, நீ முழங்காப்படு, ஆண்டவர் அவர் வீட்டில் போய் தேடு, அவர் அப்பா, அந்த அப்பாவை நீ போய் அவரோட வீட்டில் போய் பேரு பாரு என்று சொன்னார். இப்படி அங்க கர்த்தர் வாசமடைய ஆலயத்தை கேட்டு என்று சொன்னார்.
தேவன் எப்போ நம்மளுடைய தங்கி இருக்கிற ஆலயத்தை கேட்டு தேடி போற, தேடி செய், தேடி தொழுது கொள்ளு என்று சொல்லி சொன்னார். தேவனுடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாக. அப்படி தேடிதான் சகைவேன போராடி பார்த்தான். தேடி வர வேண்டும். நான் இந்த 1000 வாக்களை கூப்பிட்றதுக்காக, இந்த ஐக்கிய கூப்பிட்றதுக்காக நான் வேன் ஏற்பாடு செய்தேன். நேரத்துலேருந்து இதே பிரச்சனை தான். ஒருத்தர் 3000 கேட்டான், 2000 கேட்டான். அது என்ன, அவன் என்னமோ சிங்கப்பூர்லேருந்து ஆளை கூப்பிட்டு வர மாதிரியே எல்லா கேப்ஸுக்காரும் பேசுகிறாங்க. இந்த 500 ஆட்கள்லேருந்து கூப்பிட்டு வரதுக்கு சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டு வரவே பேசுகிறாங்க. இன்னும் ஏர்போர்ட்லேருந்து அப்படியே மெட்ராஸுக்கு கூப்பிட்டு வர மாதிரி பேசுகிறாங்க. அது 200 ஆகுங்க, 300 ஆகுங்க, என்னென்னமோ பேசுகிறான். சோர்ந்து போயிட்டேன். என்னடா மக்களை நான் வந்து ஒரு தொழுவுகளுக்கு தான் நான் பிரயாசப்படுறேன், இதுக்கு எப்படி சகாயம் கிடைக்கலன்னா இந்த ஏர்போர்ட்லேருந்து சிங்கப்பூர் ஆட்கள் விஐபி தான் கூப்பிட்டு வருவாங்க. 7000 சார் அப் அண்ட் டவுன் அப்படிமா. தாயும் மக்கள் அவன் 10 ரூபா கொடுத்தா நம்ம சர்ச்சுக்கு வந்து போடுவாங்க. இதுக்கு எவ்வளோ இப்படி யோசிச்சு கொண்டே இருந்தேன். என்ன பண்ணாங்க, 200 300. அது சார் அங்கேருந்து அவுட்டர் ஏரியா சார், கிராமம் சார், உள்ளே பூந்து வெளியே வரணும் சார் அப்படின்றான். ஏன்னா குகைக்குள்ள இருக்கிற மக்களை கூப்பிட்டு வர மாதிரியே பேசலாம். சரின்னு விட்டாச்சு. என்ன பண்ணுறது? அப்போ நான் யோசித்தேன். வீட்லேயும் சில பேசிக்கும்போது டாக்டர் அவங்க தேடி வந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் சொன்னேன். ஹல்லேலூயா. ஆமாம் பாரு, நான் ஒரே வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு 7 மணி ஜெபத்தில் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு சிஸ்டர்கிட்ட பேசினேன். நீங்கள் கோச்சிக்காமல் புத்தூர் 4 வரைக்கும் சிட்டியில் வந்துட்டீங்கன்னா உங்களை எப்படியா கடத்தி கொண்டு போய் சர்ச்சில் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அவன் ஒன்றுமே சரி 8 மணி பிடிச்சி வந்துடும் ஃபாஸ்டர்னு சொன்னான். ஹல்லேலூயா. 8 மணி பஸ்ஸை பிடிச்சாங்களோ காட்டாத்தி மரத்தை பிடிச்சாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கரெக்டாக அவன் சொன்ன டைமுக்கு அங்கே என்ன செஞ்சாங்க, காட்டாத்தி மரத்தை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, கரெக்டாக அங்கே ஜிஹெச் நின்னாங்க. அவனை ஈஸியாக பிக்கப் பண்ணி அவங்க 9:50 வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. தேடி வந்தான். இவங்களுக்கு தான் ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏதோ வசனம் என்ன சொல்றதுன்னா, தேடி வந்தவங்க ரட்சிக்கப்படுவான். தேடி வந்து ரட்சிக்கப்படுவாங்க. வாசிக்கலாம், ரோமர் 10:13 வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி யோவேல் 2:32 வாசிக்கலாம். யோவேல் 2 இது தீர்க்கதரிசனமாகும், உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். வாசிக்கலாம், யோவேல் 2:32 வாசிங்க. இன்னும் ரோமர் 10:13 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்தில். அப்போ தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் நாமத்தை தொழுகிறவன் எவனோ தொழுகிறவனா தேவனை தேடி தொழுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனை தேடி தொழுகிறவர்களுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கு. வீட்டுல இருந்து எதை பண்றாங்க, டிவில இப்ப தொழுகிறாங்க. ரொம்ப வசதியா தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. போட்ட ப்ரோக்ராம் திரும்பி போட அதுல ஒரு தொழுகை. லைவ்ல யாரும் தேவனை தொழுகிறதுக்கு விரும்பல. நம்ம உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு ஆளாக உயிரோடு இருக்க ஆளுங்க உயிரோடு தான் என்ன செய்யணும், நேற்று போட்ட ப்ரோக்ராம் திரும்பி பார்த்து தொழுது கொள்ளக்கூடாது. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய நாமத்தை தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். இப்போ வாசிக்கலாம். தேடி அவரை தொழுது கொள்ளும் ரட்சிக்கப்படுவான். சகையை தேடி போனான். காட்டாத்து வந்து உத்து பார்த்தான், எட்டி பார்த்தான். எட்டி பார்க்கறது ஒரு தொழுதுதான். எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தாதான் என்ன நடக்கும் தெரியுமா, அடுத்த சங்கதி நடக்கும். இயேசு கிறிஸ்துவை எட்டி பாப்பா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்தது. லூக்கா 19 இப்போ உங்களை அண்ணாந்து பாப்பா. ஹல்லேலூயா. என்னை தேடி வந்தது யாரு? என் மகனா என் மகளா? காட்டாத்தி மரத்தை பிடிச்சி என்னை தேடி வந்தது யாரு? கர்த்தர் அண்ணாந்து பாப்பா. ஹல்லேலூயா. அவருக்கு நீங்க பெரியவரா தெரியுங்க. ஹல்லேலூயா. நம்ம சிறு ஜனங்கள், ஆனா கர்த்தர் தன்னை ஜனத்தை மகிமைப்படுத்தி பெரிய ஆள வச்சிருக்கிறார். அண்ணாந்து பார்த்து நான் இப்பதான் அவர் கூட பேசுவார். வாசிக்கலாம். அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். எப்போ நான் கூட இருக்கிற இமான தேவனாய் உன் வீட்டுல நான் இருக்க வேண்டும் சொல்லுவா. ஆமென். ஹல்லேலூயா. நீ தேடி வரனால கர்த்தர் வார்த்தையை உங்களுக்கு வெளிப்பட மாட்டேன். நீ தேடி வந்து பாருங்க, கர்த்தர் அண்ணாந்து பார்த்து சொல்லுவா, இனி நான் கூட தங்க வேண்டும், உன் கூட இருக்க போறேன்னு சொல்லுவா. ஹல்லேலூயா. ஆனா தேடி யோசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகணுமா, இன்னைக்கு ஆட்டோ வந்தா போவேன், பஸ் வந்தா போவேன், இந்த ரூல்ஸ்லாம் வைக்காதீங்க. பாருங்க, முன்னாக ஓடி இயேசுக்கு முன்னாக ஓடி பார்த்தா பாருங்க, எவ்வளோ ஞானமா இருந்திருக்கிறான். முன்னாக ஓடணும். எப்போ இயேசு பேதுருக்கு முன்னாக போனான், எப்படி தெரியுமா, ஆண்டவரே உனக்கு நேரே ஓட பின்னால போய் சாத்தானேனாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், பேதுரு இயேசுக்கு முன்னாக அதை கர்த்தருக்கு கடிந்து கொண்டார். ஆனா பார்க்க முடியாது ஓடி போனா சகை, அவர் ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இயேசு அவன் வீட்டுல தங்கினார். ஹல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுல தங்கினா முன்னாக ஓடி வாங்க சர்ச்சைக்கு. எத்தனை பேருக்கு முன்னாக 10, 15, 10, 20, 10, 40 அப்படி போயிட்டே இருக்கு. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால முன்னாக ஓடுற பழக்கம் எப்போ வரணும், தேவனை தேடுதல் வரணும், உபதேசம் வரக்கூடாது.
முன்னாக போகக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையால நம்ம முன்னாக ஓடி வந்தவன் ரசிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் பின்னாக ஓடி வந்தவன் என்ன கதைன்னு தெரியல, இருக்கட்டும். ஆனால் முன்னாக ஓடி வந்தவன் ரசிக்கப்பட்டான். ஏன்னா அவனோட தேவன் பேசினார். யாரோட பேசினார்? முன்னாக வந்தவனோட பேசினார். என்ன பேசினாரு? இல்லை வந்துட்டப்பா அப்படி கை கொடுக்கல, ஓ வீட்டில் நான் தங்க வேண்டும் சொல்லி உறுதிமொழி கொடுத்தா. ஹல்லேலூயா. இதுதான் முதல் படி. என்ன படி? முதல் படி ரசிக்கப்படுறதுக்கு இயேசு மனுஷனை கேள்விப்பட வைக்கணும். அவன் முன்னாக ஓட வர வச்சு அவனை தொழுக வைக்கணும். கர்த்தரோட பேச வைக்கணும். இந்த வருஷத்துல நீங்க எத்தனை பேர் பண்ண போறீங்கன்னு தெரியல, ஆனா பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம கடத்துல இறங்கிட்டோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கடத்துல இறங்கிட்டோம். இனி எப்படியாவது ஆத்மா கர்த்தரை என்ன செய்யறோம்? முன்னாக ஓட வச்சு கர்த்தரோட பேச வைக்கிறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது முதல் சிஸ்டத்துல முதல் படி. ரெண்டாவது படி, இப்ப இயேசு சொன்ன உடனே சகையு அதை விசுவாசித்தான். வாசிக்க அடுத்தது, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவர் அழைத்துக் கொண்டு போனான். இது விசுவாச கிரியா. அவர் சொன்ன உடனே இவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம இடத்துல தங்குவாரா? சும்மா சொல்றாருயா. சும்மா காமெடிலாம் பண்ணாதீங்க பாஸ்டர். இந்த காமெடிலாம் பண்ணாதீங்க கிடையாது. அவன் விசுவாசித்தான். அவரு விசுவாசித்தான். அவர் நம்ம கூட வருவாருன்னு விசுவாசித்தான். ஒரு இடத்துல கூட அவன் மயங்கவில்லை பாருங்க. அவனுக்கு என்ன ஒரு ஆழ்ந்த விசுவாசம் பாருங்க. அவன் உடனே ஆண்டரை கூட்டு போக அங்க ஆயத்தமா இருந்தான். விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கு தான் ரட்சிக்கப்படுற அர்த்தம் உண்டாது. வாசிக்கலாம் மார்க்கு 16:16. ரட்சிக்கப்படுற அர்த்தம் முதலாவது படி தொழுகிறது, ரெண்டாவது ரட்சிக்கப்பட அர்த்தம் ரெண்டாவது விசுவாசிக்கலாம். கர்த்தர் வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். விசுவாசம் ஞானசபட்டம் எவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. தலையில தான் முடியாது. அவிசுவாசம் நீங்க என்ன ரட்சிக்கப்படுவீங்க? விசுவாசம் உள்ளவன் ஞானசாம் பெறுவன் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. சகை விசுவாசித்தான். பின்னாடி அவன் என்ன செஞ்சான்? ரட்சிக்கப்பட்டான். இதை பாருங்க, இங்கதான் எத்தனாம் வசனது? 4ஆம் வசனம். இங்கதான் சகை என்னவா மாறலாம் தெரியுமா? விசுவாசியா மாறலாம். ஹல்லேலூயா. இங்க சகை என்ன மாறிட்டான்? விசுவாசியா மாறிட்டான். ஆனா எப்படி விசுவாசியா மாறணும்? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இப்பதான் பாவியான ஒரு மனுஷன் விசுவாசியா மாறிக்கொண்டா. ஹல்லேலூயா. பாவியான ஒரு மனுஷன் தான் மாறினான். புறஜாதியா இருக்கிற மனிதன் மாறினான். தேவனுக்கு கோபம் இருக்கிற ஒரு மனுஷன் தான் மாறினான். விசுவாசியா மாறினான். ஆனா பாருங்க, இப்ப சகை என்ன மாறிட்டான்? இயேசு வசனம் வேண்டாம் விசுவாசியா மாறிட்டான். ஆனா அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. நீ சபையில 30 வருஷமா இருக்கிறாங்க. நானும் பார்த்துதான் இருக்கிறேன். 30 வருஷமா சபையில என்ன இருக்கிறாங்க? விசுவாசியா இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கீங்களா? விசுவாசியா இருக்கிறாங்க. வசந்த கையில் பிடிச்சுப்பான். விசுவாசின்னு என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை இருக்க பிடிச்சுக்கணும். கர்த்தர் சொல்லலாம் அப்படின்னு பிடிச்சுக்கணும். நீ பாய்ச்சல் போடுறப்போ வட்டாத போட இருக்க பிடிச்சுக்கணும். நான் உன்னை பலப்படுத்தி ஆசிர்வேன். இது எல்லாருமே செய்யறாங்க. ஒரு இந்துக்கள் கொடுங்க, ஒரு வசனம் கொடுங்க. நம்ம அவங்க பில்டிங் ஓனர் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், உங்களுக்கு பிஸ்னஸை கருத்தவங்க ஆசை வைப்பார். அவர் இந்த மாதிரி பிரியாணி அந்த வருஷத்தை நியூ இயருக்கு கொடுத்தார். உங்கள் கருத்தவங்க ஆசை வைப்பாங்க. பரவாயில்ல, இந்த வார்த்தை நல்லா இருக்கு. டெய்லி காலை 10 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிங்களேன் அப்படின்ட்டார். அவர் சொன்னேன், இந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு தேவையில்லை. ஒரு வசனம் இருக்கு, அதை எடுத்து டெய்லி காலை ஒட்டிக்கிங்க. ஆசீர்வாதம் படிங்க, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். அதான் அவன் விசுவாசிக்கணும். அப்போ புறஜாதியாக இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவன் வசந்த விசுவாசம் என்ன மாறிக்கிறான்? விசுவாசி. ஆனா இன்னும் அவன் ரட்சிக்கப்படலை. நீ சபையில் 30 பேர் இருப்பாங்க, 30 வருஷமா இருக்காங்க, 20 வருஷமா இருக்கிறாங்க. டெய்லி ஆலயத்துக்கு முன்னால ஓடி என்ன வந்துடுறாங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா என்னவாதான் இருக்கிறாங்க? ஸ்டில் பிலீவர்ஸ் தான். ரட்சிக்கப்படலை. நான் ஒரு வார்த்தை கேட்டேன். நான் பெரியார் சொன்ன காரியம் தான். நான் நீங்க இப்ப என்ன சபைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க நாங்கள் ஏதோ சபை பேர் ஏதோ பேர் ஞாபகம் இல்லை. அந்த வருஷம் நான் 20 வருஷமா போயிட்டு இருக்கேன். ரசிக்கப்பட்ட சபை தான். யார் ஆவிக்குரிய சபை தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்னா இவங்களுக்கு கையோ வளர்ந்துச்சு. ரசிக்கப்பட்ட சபைக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க ரசிக்கப்பட்டீங்களான்னு கேட்கிறாரு. விசுவாசி அவன் சபைக்கு போவான், வெரி குட். ஆனா ரசிக்கப்பட்டாங்களா? பெரிய கேட்ச் பண்ணாம பிடிச்சான். அது ரசிக்கப்பட்டையா அவரோட சைஸாக எடுத்தாங்க. தேவடைய சோத்திரம் உண்டாங்க. இப்படிதான் இருக்காங்க ஜனங்க. 30 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க, 20 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க. 4 வயசுல ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க, 10 வயசுல ஏற்றுக்கொண்டாங்க, 4th ஸ்டாண்டர்ட் படிக்க ஏற்றுக்கொண்டாங்க, 5 வருஷம் எல்லாம் சொல்லுவாங்க சாட்சி. ரட்சிக்கப்பட்டீர்களா? ஹல்லேலூயா. இல்ல சகையமா இந்த 6ஆம் வருஷத்துல நிறுத்திக்கிட்டீங்களா?
தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரமுண்டாக. சகை நிறுத்தலை. அவன் பாதின்னு சொன்னதுக்கப்புறம் கூட இயேசு என்ன செஞ்சான்? அவன் ரட்சிக்கப்பட முடியாத தன்னை விசுவாசியை ஏற்றுக்கொடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்நானம் எடுத்தான் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசியா எல்லாருமே இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டெல்லாம் கொஞ்சம் உத்து ஆராய்ந்து பார்க்கணும். 20 வருஷமா சபை வந்திருக்கா, 6 மாசமா சபை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ரட்சிப்பில் இருக்கார்களா, ரட்சிப்பு அலங்காரத்தில் இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்படின்னு சொன்னா இல்லையா பாருங்க, ஆசிரியர்களும் விசுவாசிக்கிறாங்க, இந்துக்களும் வாக்குத்தம் கொடுத்தா விசுவாசிக்கிறாங்க, சிஎஸ்ஐக்காரனும் விசுவாசி. தே ஆர் பிலீவர்ஸ். அவங்க குறை சொல்லக்கூடாது. இந்த 2வது பகுதியை அவங்க நிறுத்திக்கிட்டாங்க தன் வாழ்க்கையை. இயேசு முன்னாக ஓடி அவர்கள் எல்லாம் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க? அதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ரைட், கர்த்தரை தெய்வமா நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசம், நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் தான் இருக்குது. அவங்க இப்போ ஆபிரகாம் ஜனமா கிடையாது. விசுவாசி உள்ளவங்க ஆபிரகாம் ஜனமா இருக்காது. அதாவது நம்ம ஒரு வசனம் அடிக்கடி வாசிப்போம், விசுவாசம் மாத்திரம் ஆபிரகாம் ஜனோட சேர்க்கப்பட்டார். அது நடுப்புற ஒரு கிறிஸ்துவ ஆள் இருக்கிறார், அவர் தான் நாங்கள் கொண்டு போறார். விசுவாசத்தை எல்லாருமே ஆபிரகாமுக்குள்ள வந்திருக்காங்களாங்கிற ஒரு கேள்விக்குறிதான். கிறிஸ்தியஸும் வர முடியாது. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டவிட்டப்பட்ட தவிர விசுவாசம் எல்லாத்துக்கும் அதுவும் போக முடியல. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் கூட விசுவாசிப்போம், கர்த்தரை ஏதாவது வசனம் சொல்லி விசுவாசிப்போம் இல்லையா? தேவ வசனம் அவன் சொல்கிறான்ல, இந்த தூதர்கள் உங்களை காப்பாற்றும். அப்போ விசுவாசம் இருக்காங்க. கல்லுகளை அப்பமாக்க முடியும் நீ சொன்னீங்களா, செஞ்சு காட்ட விசுவாசம் இருக்கு. ஆனால் வசனத்தை பற்றி சொல்கிறான். தேவ வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ விசுவாசிக்கிற நிலை வேற, ரட்சிக்கப்பட்ட ஜனமும் வேற. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாம் சந்ததியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் அடிப்படையில் விசுவாசியா இருக்க வேண்டும். பின்புதான ஆபிரகாம் ஜனமாக மாற்றப்படுகிறான். ஆகையால் விசுவாசி 7 வசனம் பிரகாரமாய் ஒரு மனுஷன் பாவியான விசுவாசியை கர்த்தரோட வசனத்தை ஏற்றுக்கொண்டாலே அவன் விசுவாசி தான். அவன் புறஜாதியா இருந்தா, ஆசியா இருந்தா, சிஎஸ்ஐ இதெல்லாம் போட்டோம், விசுவாசியா இருக்கிறான். ஆனால் அடுத்த ஸ்டேஜ் அவன் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் சந்ததியை மாற்ற. இப்போ இதுவரைக்கும் சகவை என்ன செய்யல? ஆபிரகாம் சந்ததியை மாற்றவில்லை. இப்போ அவன் என்ன செய்யான்? தன் பாவிகளை உணர்ந்த உடனே, கர்த்தரை வீட்டில் தங்கின உடனே அவனுக்கு உணர்ச்சி உண்டாகிறது. இப்போ அவன் செய்த வேலை 3வது படி என்ன என்று சொன்னார்? அதை என்னென்ன தப்பு செஞ்சானோ, என்னென்ன பாவம் பண்ணானோ, என்ன ஆக்கிரமித்தானோ அதை விட்டு விலகிறதுக்கு அவன் முடிவு எடுத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. வாசிங்க இப்போ. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை எடை கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்னு கிளியரா அறிக்கை செய்றான். ஃபுல்லி கன்ஃபஸ் பண்றான். என்ன சொல்லி கன்ஃபஸ்? நான் இதெல்லாம் திரும்ப செலுத்துகிறேன்னு சொன்னா, செலுத்துகிறான் உங்களுக்கு தெரியாது இல்லையா? செலுத்துகிறேன்னு சொன்னா கன்ஃபஸ். அதனாலதான் நம்ம பாவரிக்கையை நம்ம ஏன் அதை உபதேசம் சபையில சொல்றோம் அப்படின்னா, விட்டு விலகிறதுக்கு முதல் அச்சாட்சியே இந்த கன்ஃபஸ் தான். ஹல்லேலூயா. நீங்க உங்க பாவத்தை விட போறீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல முடிவு எடுத்துக்கணும். என்னன்னு விட்டு விலக போற. ரட்சிப்புன்றது முழு அடையாளமே விட்டு விலகிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் தான். நான் இதை விட்டு விலகிறேன், இந்த ஆக்கிரமத்தை விட்டு இதோட முடிக்கிறது, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணான். அவன் முடிவு எடுத்தான், ஒரு தீர்மானம் எடுத்தான், ஒரு ரெசல்யூஷன் ஹி ஹேட் எடுத்தான். அதுதான் ரட்சிப்போட உள்ள கேட்வே திறக்குதாங்க. பாருங்க, அதை சொல்லி முடிச்சோன்னா 4வது ஸ்டெப் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. ஆமென். ஹல்லேலூயா. விட்டு விலகலாம், விட்டு விலக கன்ஃபஸ் பண்ணான், ஒத்துக்கிட்டான். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:6 வாசித்து பாருங்க. அந்த தீயை விட்டு விலக முடியாது. நீங்க ஒரு எண்ணம் வர வேண்டும். அந்த பாவத்துக்கு விலக உங்களுக்கு சிந்தனை வர வேண்டும். அந்த அக்கிரமத்துக்கு விலக சிந்தனை வர வேண்டும். உலக காரியத்துக்கு விட்டு விலக செல்ல வேண்டும். உலக அலங்கரிப்பை விட்டு விலகிறதுக்கு சிந்தனை வர வேண்டும், எண்ணம் வர வேண்டும். விட்டு விலகிறதுக்கான ஒரு எண்ணம் வந்தாலே அங்க ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆயிட்டு. வாசிக்கலாம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும். பாவம் சத்தியம்ங்கிறது வேதமா இருக்கிறது. கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ரெண்டுமே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரால் உங்க பாவ நிவர்த்தியாகும், பாவங்கள் மூடப்படும். அடுத்த வாசிங்க. பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுவதினால், கர்த்தருக்கு பயந்து மனுஷன் தீமையை விட்டு விலகுவார். மனுஷன் தீமையை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. அவன் தீமையின் சகையை கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தர் வீட்டுக்கு வந்த உடனே, ஆகா இது பெரிய தீமையாச்சே, இவர் பரிசுத்தமானவர் ஏண்ட வந்திருக்காரு, நான் தீமையை கையாளப்படாத அப்படின்னு விட்டு விலகுறதுக்கு என்ன செஞ்சான்? தீவிரப்பட்டான். உடனே என்ன செய்தான்? பாவம் நிறுத்தி செய்து சத்தியத்தின் கிருபையும் கையாள முடியாம கடப்பட்டான். அவன் சத்தியத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சான்? தன்னை ஒப்படைத்தான்.
பாருங்க, விட்டு விலகுறது தான் ரட்சிப்போடைய ஆர்வமா இருக்கும். இன்னும் சில பேருக்கு உலக காலத்துல விட்டு விலகாம இருக்காங்க. இன்னும் உலக காலத்துல நம்மளோட பழக்க வழக்கத்துல மாற்றாம இருக்கிறோம். இன்னும் உலக காலத்துல உள்ள பாவத்துல இருக்கிறோம். இன்னும் உலக காலத்துல பேச்சு முறையில் இருக்கிறோம். விட்டு விலக வேண்டும். ஏன் மறுபடி நம்ம சபையில் உபதேசம் விட்டு விலகுறது சொல்றோம் என்று சொன்னால் அதுதான் ரட்சிப்புல அலங்கரிப்பாங்க. மறுபடியும் அதே சாக்கடைக்குள்ள இருக்கலாம். விட்டு வெளியேற வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், உன் சந்ததி இப்படி ஆசிரியக்கப்படும், நீ விசுவாசமாக்கத்தான் ஆவ, நீ விசுவாசம் ஏற்றுவா. அவன் அப்படியே விசுவாசம் நீதியா எண்ணப்பட்டது. நீதியா எண்ணப்பட்டு உடனே விசுவாசத்தோட விசுவாசம் நிற்க கூடாது. அது உடனே விட்டு விலக வேண்டும். ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டானே உடனே விட்டு விலகினான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கலாம். அவன் வாசிக்கலாம். விட்டு எத்தனை பேர் வராங்க? 3 பேர். நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டுகிறோம். எல்லாம் உலக பிரகாரம். இன்னும் பூர்வீகம் இருக்கு, நாங்க அந்த ஆட்கள் நாங்க பிறப்பால் அப்படிதான் செய்வோம், நாங்க அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் இப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க? அதை விட்டு விலகாத ஒரு காரியத்திலே அவங்க ஈடுபடுறாங்க. விட்டு விலக வேண்டும். அதை அப்படியே செய்ய வேண்டும். விட்டு விலகி இவெல்லாம் விட்டு வா என்று சொன்னா வாசிக்கலாம். இதெல்லாம் எப்போ விட்டு விலகணும். ஹல்லேலூயா. கூடயே பாக்கெட்ல போட்டு வச்ச கூடாது. ஏதாவது கெட்ட பழக்கம் தான் விட்டு விலகணும். தப்பான செயல் தான் விட்டு விலகணும். தப்பான ஐக்கியம் தான் விட்டு விலகணும். துன்மார்க்கோட விட்டு விலகணும். பாவிகளோடும் பரியாசரோடும் துன்மார்க்கரோடும் பாவத்தில் உட்கார்ந்த ஆட்களோடும் விட்டு விலகணும். ஹல்லேலூயா. ரட்சிப்போட கான்செப்ட் என்ன தெரியுமா? விட்டு விலகி தனியா அம்போனிக்க கூடாது. விட்டு விலகி ஒரு இடத்துல சேர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் கர்த்தரா இயேசு சும்மா கையால் விட்டு விலகுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உடனே நீங்க ஒரு நாள் பண்ண முடியாது. இயேசு கை கொடுத்தா ஒழிய நீங்க செய்ய முடியாது, விடுதலை வர முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு விட்டு விலக செய்வார், கை கொடுப்பார். விட்டு விலக சப்ஜெக்ட் பெருசா போயிட்டு இருக்கும். அப்புறம் சொல்றான் தேவன் சோத்திரம். அவர் இயேசு கையை பிடித்து கொண்டு அவர் சொல்ற டைரக்ஷன்ல பிரகாரம் நடந்து அந்த விட்டு விலகி என்ன செய்யணும்? இப்போ ஆபிரகாம் சந்ததிக்குள்ள சேர்க்கப்படணும். ஒண்ணுல விடுறோம், இன்னொன்னுல சேர்றோம். இதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பாவத்தை விடுறோம், ரட்சிப்புல அலங்கரிப்புல ஆபிரகாம் சந்ததியில சேர்க்கப்படுகிறோம். பாவத்தை விடுறோம், அங்கே கர்த்தருடைய ஜனமா மாற்றப்படுகிறோம். பாவத்தை விடுறோம், ஆபிரகாம் சந்ததியில சேர்க்கப்படுகிறோம். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் டெஃபினிஷன். ஒன்னை விடுறோம், ஒன்னை சேர்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாவத்தை விட்டு இன்னொரு பாவத்தை சேர்க்கக்கூடாது. ஒரு பாவத்தை விட்டு ஒரு ரட்சிப்பு அலங்கரிப்புக்குள்ள சேர்க்க வேண்டும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாவத்தை அவன் விடுவதற்கு முயற்சித்தான். கர்த்தர் அன்னைக்கே சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டுடே ஒரு இமிடியேட்டா ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு வேணும்னா இமிடியேட்டா கர்த்தர் கொடுப்பார். எப்போ நீ விட்டு விலகினா அப்படியே கையை பிடிச்சி கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். விட்டு விலக வேண்டும். தேவனுடைய வசனம் சூத்திரம் உள்ள ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காத்திருக்கிறார். அடுத்த ஸ்டேஜ் என்ன செஞ்சார்? ரட்சிப்பு கொடுத்த உடனே அடுத்த ஸ்டேஜ் அவர் சும்மா விடல. இப்ப கர்த்தர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இவரும் ஆபிரகாமுக்கு இதுதான் தேவஜனமா கர்த்தர் இங்கே மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாவியான மனுஷனை கர்த்தர் எப்படி அழகா மாட்டார். அவனை தேட வச்சார், அவன் விசுவாசிய வச்சார், அவனை பாவத்துக்கு விட்டு விலக வச்சார், ரட்சிப்புல அலங்கரித்தார், சபையா சேர்க்கப்பட்டார், ஆபாசத்தை மாற்றப்பட்டான் சகை. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் வந்து கர்த்தர் வாசம் முடிச்சிருக்கேன். இதை வந்தேன், நான் செய்ய முடிச்சிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு இப்ப செய்ய காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ரட்சிப்புன்றது நான் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஒவ்வொரு பிரச்சனையும் நான் சொல்லுறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை உள்ளவர்கள் சரியாக கர்த்தரை தேடி தொழுது கொண்டு அதுக்குரிய வசனத்தை பிடித்து கொண்டு அதை விசுவாசித்து அந்த வசனத்துக்கு எதிராக செய்கிற காயத்தை விட்டு விலகி விட்டு நீங்க இருந்தால் ரட்சிப்படைவர்கள் ஆபிரகாம் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சில குடும்ப பிரச்சனைகள் உள்ளவர்கள் கர்த்தர் முன்னாக ஓடி தொழுது கொண்டு தேவனை தேடி தொழுது கொண்டு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதை வசனத்தை பிடித்து கொண்டு எதை விட்டு விடணுமோ அதை விட்டு விட்டு இருந்து பாருங்க. கர்த்தர் ரட்சிப்பை அலங்கரித்து அந்த காரியத்தை கர்த்தர் ஆபிரகாம் சந்ததிக்குள்ள உங்களை மாற்றி ஆபிரகாம் சந்ததிக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் உங்களுக்கு கட்டளையிடுவா. ஹல்லேலூயா. ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று தீவிரம்னா அதுக்குரிய காரியத்தை நீ தேவனை தேடி தொழுது முன்னாக ஓடி சாடி தொழுது கொண்டு கர்த்தர் நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தர் கொடுக்கிற அந்த வேலை பெறக்கூடிய வசனத்தை
கர்த்தர் நீங்க வசனத்தை பிடிச்சு அதை விசுவாசித்து உடனே நீங்க கர்த்தர் எதை விட்டுறோமோ அதை விட்டு விலகிட்டு கர்த்தர் ரட்சிப்பை அலங்கரித்து நீங்க பெற்றுக்கொண்ட ஆபாசனை மாறின உடனே இந்த ஜனத்தின் தனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் என்னவா இருக்கும்? தலை மேல தான் இறங்காது, இங்க மேலதான் இருக்கும். கர்த்தர் 3 ஆசீர்வாதம் சொன்னார். ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை சமாதானம் சொன்னார், பாவத்தை நீக்கி ரட்சிப்பேன்னு சொன்னார், பாவத்தை மட்டும் நம்மளது நீக்கி ரட்சிப்பேன்னு சொன்னார். அப்புறம் 3வது ஆசீர்வாதம் என்ன? பூக்கள். ஆமா, உங்களுக்கு வேலை வேணும், கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், அந்த பூக்கள்கிட்ட கேட்குற ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ரட்சிப்புல இருக்கணும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை வேணும், கல்யாணம் வேணும், கல்யாணம் ரொம்ப நாள் காத்திருக்கிறவங்க பூக்கள்கிட்ட அது கேட்குற ரட்சிப்பின் ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் பாவத்தை நீக்கி போட்டு ரட்சிப்பின் அலங்கரிக்க வேண்டும். கர்த்தர் சமாதான ஆசீர்வாதம் நிரப்ப வேண்டும். அப்படின்னா நீங்க தேவஜனமா மாறணும். தேவஜனம் மாறினா இந்த ரட்சிப்புல இருக்கணும். இந்த ரட்சிப்புல மாறணும்னா நீ தேவனை தேடி தொழுது கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து இந்த பாவத்தை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். ரட்சிப்பு இப்ப கட்டளையிடுவார். இப்போ ஆபிரகாம் ஆசீர்வாத ஜனமா மாத்துவார். இப்போ உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நீங்க கேட்கிற அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இதற்காக வந்தார். அவர் வந்தவரை விட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் வர்றார், காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சகையை வீட்டுக்கு இதுக்கு தான் வந்தார். சகை அப்படி செஞ்சான், வந்துட்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நிறைவேற்றேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு சொன்னீங்களா, விசுவாசிக்கீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, இயேசு தம் வீட்டோட சேர்த்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அவரை பிடிச்சு கொண்டு ஏதாவது விட்டீங்களா? இன்னும் அதே தாய்மார்களுக்கு அதே கோபம், அதே பிடுங்கள், அதே இது, பசங்களுக்கு அதே இச்சை, அதே பாவம், குடும்பஸ்தாருக்கு அதே கடன் பிரச்சனை, எல்லாம் அப்படி எல்லாம் அங்கங்கே அப்படி ஒன்று விட்டு விட மாதிரி இருக்கும். 7 வருஷம் சூத்திரம் விட்டு விலகணும். இந்த சப்ஜெக்ட் அந்த போனால் விட்டு வரணும். விட்டு விலக ரட்சிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் வயசு வருஷா நான் சொல்ற ஒரு சம்பவத்துக்கு தான் அந்த ரட்சிப்பை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. கடன் பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, வியாபார பிரச்சனைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சத்தியவசனம் இருக்குது. அதை விசுவாசத்தை பிடிச்சி விட்டவடைய விட்டணும். நான் கடன் பிரச்சனையில் 3 வருஷம் மூழ்கி கொண்டிருக்கும்போது ரொம்ப சங்கடப்பட்டேன். 28 லட்சம் ரூபா அடைக்க முடியாமல் செலவுப்பட்டேன். கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை தான், தேவனை தொழுது பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் கர்த்தர் கேட்டேன், ஆண்டவரே இவ்வளவான வாரமே எங்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்கக்கூடாதா என்று சொல்லி கேட்கப்பட்டான். கர்த்தர் வேணும்னா நீங்க கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் கர்த்தர் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை 22 லட்சம் மாறாதா என்று சொல்லி கேட்டேன். கர்த்தர் சொன்னார், நீ அது வரைக்கும் விசுவாசியாக தான் இருந்தாய், அந்த வசனத்தை விசுவாசம் மட்டும் செஞ்சாய், ஆனால் நின்று நீ விட்டு விலகவில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமோ அதை நீ செய்யாம அதை விட்டு விலகல. கடன் வாங்கக்கூடாது, நீங்க கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம், அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் உங்க மேல பலிக்க வேண்டும் சொன்னால் நீங்க இனி கடன் வாங்கக்கூடாத முடிவு எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கடன் வாங்குற எண்ணத்தை நீங்க விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விலகிட்டு ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கூட இருக்கிறார், வீட்டுல கூட இருக்கு. ஏன்னா விசுவாசி இல்லை, நான் ரட்சிக்கப்படல, கடன் வச்சிருந்தும் ரட்சிக்கப்படல. இயேசு கூட இருக்கா, நான் வசனத்தை கையில வச்சிருக்கேன். நீ கடன் வாங்காது இருப்பா, இயேசு கூட தான் இருக்கா. இப்ப நான் விட்டு விலகிட்டேன்னா தப்பிச்சேன். என்ன விட்டு விலகணும்? இனி கடன் வாங்கக்கூடாத காரியத்தை தீர்மானம் எடுத்து கடன் வாங்குற பழக்கத்திலிருந்து உடனே க்ளோஸ் பண்ணவங்க. 10 கிரெடிட் கார்டு பெரிய அவார்டே கொடுக்கலாம், பிரசிடென்ட் அவார்டே கொடுக்கலாம். 10 கிரெடிட் கார்டு மேனேஜர் ஒரே ஆள் நான் தான் இருப்பேன். நீங்க 10 கிரெடிட் கார்டு வரிசையாக கிருபை வச்சா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் சகாயம் கிடைக்க செஞ்சா ஓனா. இப்போ கர்த்தரை நான் 6 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. அது பெரிய சாட்சி. கர்த்தரை முன்னாடி வைத்திருக்க நான் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். விட்டு விலக வேண்டும், ரட்சிப்புகள் விட்டு விலக வேண்டும். நீ விசுவாசியோட மகிழ்ந்து கழி கூறுவதில்லை, விசுவாசி மகிழ்ந்துகளை விட்டு விலகி ரட்சிப்பு அலங்கரிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் தேவ ஜனங்கள் பரிபூர்ணமாக காணப்படவில்லை. ஆபிரகாம் ஜனமான பரிபூர்ணமாக காணப்படவில்லை. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நிறைவேறின பரிபூர்ணம் காண என்று சொன்னால் இந்த சிஸ்டத்துல நீங்க பெண்டிங்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவன் தொடுதல்ல முன்னா ஓடி சாடி இங்க வரதில்லை. கர்த்தர் விசுவாசம் செய்ய விஷயம் வசனம் இருக்கு அப்படின்றாங்க, அவ்வளவுதான். விசுவாசிங்க. அப்புறம் அதை விசுவாசித்து பாவரிக்க பண்ணி விட்டு விலகுங்க, நகருங்க, இருந்து இருக்காதீங்க. கர்த்தர் ரட்சிப்பு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஜனம் மாறினதுக்கு அப்புறம் தேவன் சும்மா இருப்பாரா?
கேட்டதெல்லாம் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? தம் ஜனத்துக்கு கூப்பிடலே கேட்பார். தன் பாவத்தை நீக்கி மறுபடியும் பாவம் செஞ்சீங்கன்னா மறுபடியும் நீக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. மூணாவது சமானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இது வந்துட்டே இந்த ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து வைஸ் வெர்சா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும், கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். இதை நம்ம அனுபவிக்கணும். இதுதான் ரட்சிப்பு அரங்கம். இதுக்கு தான் நம்ம பாடப்பட வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக அப்புறம் விசுவாசமாக்கெல்லாம் ஆபிரகாமுக்குள்ள மாறலாம் என்று சொன்னால் அது நடுப்புற ஒரு காரியம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:29 வாசிக்கலாம். கலந்து 3:29. அதாவது அந்த இதிலே விசுவாசமாக தான் ஆபிரகாமுக்குள்ள மாறப்படுவான்னு சொல்லி போட்டிருக்குது. அது விசுவாசம் ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் மாறுவாங்க. ஆனா முழுமையா எப்போ மாறானா இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கட்டளையிடும் போது தான் மாறுறாங்க. வாசிக்கலாம். வாக்குதத்தின்படியே சுதந்திரராயும் இருப்பீர்கள். சரி வாசிங்க, நிதானம் வாசிங்க. நீ கிறிஸ்துவுடனானால் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் நீங்க கிறிஸ்துவோட ரட்சிப்பு பெற்றவர் கிறிஸ்துவனால என்ன ஆபிரகாம் சந்ததியாயும் வாக்குதத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்பதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்து உள்ள இருக்கிறார் அந்த இடத்துல. அவர் அங்க இருந்தா நடக்கும். அவர் வீட்டுல இருக்க வேண்டும். விசுவாசங்கள் எல்லாம் ஆபிரகாம் மாறுவாங்க வசனம் உண்டு. ஆனா கிறிஸ்து உள்ள இருந்து செயல்படும் போது அது என்னவா மாறுறாங்க? அந்த சுதந்திரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அது இந்த வசனம் பாருங்க. அது யாரெல்லாம் பாருங்க. 28 வாசிக்கலாம். யூதர் என்றும் அதாவது இஸ்ரவேல் என்றும் புறஜாதி என்றும் கிடையாது. வாசிக்கலாம். அடிமை என்றும் கிடையாது. சுதந்திரம் கிடையாது. ஆண் என்று பெண் என்று கிடையாது. ரட்சிப்புல வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றா மாறும்போது நீங்க என்னவா இருக்கீங்க? அடுத்த வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆமா ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குதத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அந்த சுதந்திரத்துக்கு நீங்க பாத்திரனா இருக்கீங்க. ஐயா நீ ஜெபம் பண்ண என்ன தெரியல. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சாரு. எப்பவுமே நான் பிரசங்கத்துக்கு ஒரு ஆயத்தம் பண்ண வரும்போது யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லி கேட்டே இருப்பேன். அதில் ஒரு கிளாஸ் ஆயிடுச்சு நான் மனசு நிம்மதி ஆண்டவர் பேச போறேன்னு. அவன் ஐயா திடீர் ஒரு ஜெபம் பண்ண கவனிச்சிக்கலான்னு தெரியல. வந்திருக்கள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு பங்கு பொருளாய் மாற்ற வேண்டும் சொன்னான். அவன் வந்திருக்கலாம் என்னவா இருக்கணும்? ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க தான் ஆசீர்வாதமா மாற போறோம். அப்ப என்ன எல்லாரும் கேட்க ரட்சிக்கப்பட்ட ஜனமா மாற்ற முடியாது. ஏன் ஜெபம் பண்ணிட்டாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இதே ஜெபம் தான் மேல வந்து பண்ணிட்டு இருக்கார். நம்ம தேடி வந்து முற்று முடிய ரட்சிக்க வல்ல எல்லாம் ரட்சிக்க வல்லவராக இன்னும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர்ல போடப்படுது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமா இருக்கிறார். He is interested. He is involved. ரொம்ப பிரியமா இருக்கிறார். நீ ரட்சிக்க பண்ணினா போதும், எல்லாம் விட்டு விலகினா போதும், நான் உனக்கு என்ன தருவேன், இதை தருவேன் அதை தருன்ற. நீ விட்டு விலகாதனால அங்கே பெண்டிங்க. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. நிறைய காரியத்தை விட்டு பழகிட்டு வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. சங்கீதம் 149 4 வாசிக்கலாம். 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ரட்சிப்பினால் அலங்கரித்து என்ன செய்யறார்? பிரிய வைக்கிறாருங்க. உங்களை சும்மா விட மாட்டாரு. இவன் என்ன செய்வாரு? ரட்சிப்பினால் அலங்கரித்தார். நீ இவ்வளவு வருஷமா விசுவாசியா இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இப்ப என்ன செய்ய போறார்? நீ எதெல்லாம் விட்டு விலகணுமோ அதெல்லாம் விட்டு விலக செய்வார். ஒவ்வொரு சத்தியத்தையும் தனிப்பட்ட முறையில் பாசிட்டு ஆலோசனை கேட்டுக்கோங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்கு, என்ன பண்ணணும், அந்த பிரச்சனைக்குரிய வசனத்தை அவர் காண்பிப்பார். பிரச்சனை தீர்க்கக்கூடிய வசனத்தை காண்பிப்பார். அதை விசுவாசிங்க. விசுவாசிட்டு எது உங்களுக்கு தடையா இருக்கோ அதை உங்களுக்கு நீக்கி போடுங்க. சரியா போய் பாருங்க. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம மணி பிரதர் அடிக்கடி சொல்லுவார், ஐயா நீங்கள் போன வருஷம் ஒரு செய்தி ஒன்று கொடுத்தீங்க, அது மனசை பதிஞ்சிச்சு. என்ன செய்தினா, ஆராதனைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் செத்த கற்களாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டீங்க. அதுலேருந்து ஒரு நாள் 10 ஆள் வீட்டில் இருந்தேன். செத்த கற்களா? நம்ம உயிரோட இருக்கிற அந்த கற்கள் வந்து மனசை கொடுத்தபடி ஒவ்வொரு ஆரணையும் லேட்டான பேமையா அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம். செத்த கற்களாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் நாமெல்லாம் ஜீவனுள்ள கற்கள். ஆண்டவருக்கு ஜீவனுள்ள ஆட்கள் தான் இங்கே லைவில் வர வேண்டும் தான் கற்க விரும்புகிறார். ஆனால் நம்ம வீட்டில் என்ன செஞ்சிடும்? செத்த கற்களாக இருக்கிறன்னு சொல்லி அப்படி சொல்லி நான் இனிமேல் ஆராதனை விடுதலையான்னா. அப்போது ரட்சிப்பில் முதல் படியில் அவர் ஸ்ட்ராங் ஆகிட்டார். இதில் சகையை தேடி முன்னா ஒரு காட்டாத மரத்தை பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிட்டார்? அவர் ஆயிட்ட மாட்டார். அடுத்த விசுவாசத்தை பிடிச்சி வசனத்தை பிடிச்சி விசுவாசிக்க வேண்டும். அடுத்து எதை விட்டு விலகணுமோ விட்டு விலக வேண்டும். 4வது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் சந்ததியா மாறி கர்த்தருக்கு அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனம் அழுத்தமாக பாஞ்சு வச்சு சொன்னார்.
இந்த வசனம் நான் எழுதும்போது இவர் ஞாபகம் வந்துச்சு. அது ஒன்று பதினஞ்சு சொன்னீங்கன்னா வருஷத்துக்கு இன்னொன்று அழுத்தமாக பதிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா, எவனாவது தேவனை தொழுது கொள்ளாமல் இருந்தானா இந்த ஜனத்தில் இருந்து அத்து போகப்படுவான்னு வசனம். தொழுது கொள்ளாம அவன் யாரு? அவன் தேவஜனமே கிடையாதுங்க. ஒரு மனுஷன் ஆராதனைக்கு வராமல் இருந்தால் அவன் என்ன கிடையாது? இஸ் நாட் எ காட்ஸ் பீப்புள். வாசிக்கலாம் 31 ஞாயிற்றுக்கிழமை 31:16. இந்த 31ல தேவ ஜனத்திலிருந்து எப்படிலாம் அறுப்புண்டு போகிறோம் காரியங்கள்லாம் இருக்கு. ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த பாவம் செஞ்சால் நீ தேவனை அறுத்து போவீங்க, இந்த பாவம் செஞ்சால் தேவனை விட்டு போவீங்க, இப்படிலாம் இருக்குது. ஆனால் ஆராதனை வராமல் இருந்து போன அறுத்து போகிற வசனம் இங்கே தான் இருக்கு. வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அப்ப நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். வாசிக்கலாம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். அதான் அடையாளம். வாசிக்கலாம். 6 நாளைக்கு தேவ ஜனங்கள் அடையாளமே நீங்க தொழுதுதான். வாசிக்கலாம். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் சரியா வாசிங்க. யாத்திராமம் தானே வாசிங்க. யாத்திராமம் 14. ஆமா. ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலச்சலாக்குங்கள். 14. ஆமா, நான் சொன்னேன். ஆகையால் 14. ஆமா. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அத பரிசுத்த குலைச்சலாக்குற கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும், அத பாருங்க, அத வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஜனத்தின் இராதபடி அறுப்புண்டு போவான். தேவஜனன் சொல்ல தகுதி இல்லாம போயிடுவான். ஹல்லேலூயா. எப்போ சண்டே அன்னைக்கு டபுள் ஓட்டியில் வேலை பார்த்தாலே தப்பு. அது டபுள் ஓட்டுறது ரொம்ப தப்பு. இஸ் நாட் எ காட் பீப்புள். தேவஜனம் கிடையாது. அவன் ஆவலம் சந்ததி கிடையாது. அவனை தேவனெல்லாம் ஆவலம் ஆசை பெற்றுக்கொள்ள முடியாது. ஃபர்ஸ்ட் முன்னா ஓடி இங்கே வரணும். பரிசுத்த நாளை வச்சு ஓய்வு நாளை அவன் பரிசுத்த குலத்தை ஆகக்கூடாது. அப்போ பாருங்க, இனிமேல் யாராவது வீட்டில் உட்காந்துருப்பீங்க, உட்காந்து என்ன அர்த்தம்? தேவ ஜனத்திலிருந்து ஒரு லிஸ்ட்டு எடுக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். முதல்ல செத்த கட்டுன்னு சொன்னேன், இன்னைக்கு லிஸ்ட்டு ஏற்கனவே குடியிருப்பு லிஸ்ட்டு அங்கங்கே வெளியே போயிட்டு இருக்குது. குடியிருப்பு லிஸ்ட்டு அங்கங்கேயும் வெளியே போயிட்டு இருக்குது. இந்த குடியிருப்பை நம்ம போயிட்டு என்ன செய்ய முடியும்? அதனால் மரியாதையை எப்படி செஞ்சிடும்? தேவனை பொழுது கூட சாடி வந்துடுவோம். முன்னா ஏதாவது காட்டாத்தியமா ஏதாவது மரணம் தரமாட்டாரா? ஆமாம், சிலருக்கு அது தான் புள்ளதான் இருந்தபடியாவது சொல்லி மறந்துனா உங்களுக்கு சில பலவீனம் இருக்கும். ஆனால் வரவழைக்கு தேவனை பார்க்கறதுக்கு ஒரு பலவீனம் ஏதாவது காட்டுறதை முடிச்சு வந்துருங்க, அவ்வளோதான். வந்தால் தான் பேசுவார். அவர் என்ன பேசுவார்? அருமையாக பேசுவார். நான் அவங்களுக்கு இருக்கேன்னு சொல்லுவேன். வீட்டில் நான் தங்க வேணும்னு சொல்லுவார். உடனே பிடிச்சிக்க. உடனே எனக்கு பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை பிடிச்சிட்டா அசுத்தத்தை விட்டுறணும். உடனே விட்டு விலகு. ஐயோ ஆண்டவர் நீங்கள் வந்துட்டீங்க, நான் இதெல்லாம் விட்டுறேன், அங்கே விட்டுறணும். விலக ரட்சிப்பு அதிகரிச்சுட்டு போகும். ஹல்லேலூயா. ஆவராசனை மாறிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு தத்ரானாலும் பரவாயில்ல, காசு இல்லாமல் பரவாயில்ல, வேலை இல்லாமல் பரவாயில்ல, அந்த ஆசீர்வாதம் பரவாயில்ல. இந்த சிஸ்டம் பிரகாரம் வாங்க, ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. தேவஜன மாற்ற இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதனால இந்த காரியத்தில் நீ தீவிரப்படுங்க. ரட்சிப்புல, அதாவது ரட்சிப்பு பெற்றவர்கள் இந்த ரட்சிப்புல நிலைத்திருக்க நீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டும். ரட்சிப்புல இல்லாதவங்க கர்த்தரை இப்பதான் தேடி பார்த்துருக்கோம். ஐயா இன்பதான் நாங்கள் விசுவாசிக்கணும், இன்பதான் நாங்கள் விட்டு வளரணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடைப்பிடிங்க. ஒரு விஷயம் தெரியுமா? பெருமைனா எடுத்துட்டாலும் சரி, சாதாரணமாக எடுத்துட்டாலும் சரி, சத்தியத்தான் சொல்கிறேன். நம்ம சபை ஆரம்பிச்சு 51 வருஷம் ஆச்சு. ஒரு மனுஷனை, ஒரு இந்துக்கள் மனுஷனை, ஒரு இந்துள்ள மனுஷனை, விக்கிரகம் உள்ள மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவரை தொழுவிட வச்சு, அவனை விசுவாசிக்க வச்சு, அவனை பாவரிக்க பண்ணி, சில பாவத்தை விட்டு வர வச்சு, ரட்சிப்படைய வச்சு, அவன் ஆபிரகாம் சந்ததியா அந்த இந்து மனுஷன் நம்ம விக்கிரகம் மட்டும் ஆபிரகாம் மாற்றி தேவோட ஆசீர்வாதத்தை பெறுதல புதிய சபை மாதிரி யாரும் நடத்த முடியாது. ஆமென். அதுல பின்னாடியாம் நீ பெருமைக்கு என்ன செஞ்ச? ஒரு மனுஷன் சபைக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா ஆபிரகாம் ஆசீர்வாதம் தலைமையில் வரைக்கும் அவனை என்ஜாய் பண்றதுக்கு விடாம விடுறதில்லை. ஹல்லேலூயா. நீ சாதாரண நினைக்காதீங்க, நிச்சயமா அப்படிதான். எந்த ஆத்மா கூப்பிடுவாங்க, குழந்தை இல்லை, வேலை இல்லை, பாவத்தை சிக்கிருக்கான், குடிப்பழக்கம், எல்லாத்துக்கும் வசனம், எல்லாம் சத்தியத்தை இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஒரு ஆள் வந்து சொன்னார், நான் எதுக்கு கில்லாடி சொல்ல போறேன், கத்த ஆவியான நீங்க இடைப்பட்டு அவன் வேண்டிய வசனத்தை கொடுத்து அவன் விசுவாசி வைப்பார்.
ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு சபையில் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவர் சொல்லியிருக்காரு, நான் இப்படி குடிப்பழகிறது அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் மாஸ்டர் கூப்பிட்டு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் மதுபான பிரியம் இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லிடுறேன். நம்ம மதுபான பிரியரில் எப்பமா லைட்டாக போடுறோம், அவ்வளோதான். ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பிரியர்லாம் கிடையாது அப்படின்னு நான் வெளியே போயிட்டேன். அது மண்டலம் ஏற வரானுக்கு மதுபான பிரியம் வெறித்தனமாக இருக்கிற வசந்த எடுத்து அந்த பாஸ்டர் காண்பிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிவிட்டாரு, அவர் நான் மதுபான பிரியலாம் எப்போமா ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் 2 வருஷம் ஒருத்தவங்க மற்றபடி ஒரு பிரியலாம் கிடையாது. வெறித்தனம் ஒன்று நான் வீட்டில் அடிச்சு அமைதியாக படுத்துப்போம், வெறித்தனம் அப்படின்னு ரொம்ப அவனே ஒரு நீதி சொல்லி விளக்கத்தை போய் இருந்துட்டான். இந்த பாஸ் சொல்லி மண்டலே ஏறல, அவன் இங்கே வந்து ஆகுனாரு. அவன் என்ன பாஸ்டர், கவர்மெண்டே வாங்கி கொடுக்குது, கவர்மெண்டே ப்ரொடக்ஷன் பண்ணுது, குடியை கொடுக்குன்னு அதிலே போட்டுருக்குது, யார் நிப்பான ஒன்றும் கிடையாது. பைபிளில் குடியை நிப்பாட்டுன்னு போட்டுட்டா நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னாங்க. அப்படி இது மாதிரி பாஸ்டர் சொன்ன மதுபான பிரியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். நான் பிரியதான் இல்லை, நான் அப்படின்னாரு. இப்போ நான் பைபிளில் போட்டுன்னு சொன்னால் விட்டுவியா அப்படின்னா, அதெல்லாம் போடலையா. நான் கேள்வி படிச்சியா, பைபிளில் படிச்சியா? 1 சாமுவேல் 1:16 வாசித்து பாருங்க. அந்த வசனம் அப்படி டேரக்டாகவே இருக்கு. குடிப்பழத்தை விடுறவங்களுக்கு இந்த வசனத்தை சொன்ன பஞ்சு மண்டலையா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:16. ஆமென், ஹல்லேலூயா. குடியை உள்ள விட்டு விளக்கு, அதை மட்டும் எழுதிக்கோங்க, அவளை நோக்கிங்க வேண்டாம். என்ன குடியை உள்ள விட்டு விளக்கு. ஆமாம், நீ குடிப்பழத்தை உள்ள விளக்கு விளக்குங்க, ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஹல்லேலூயா. ஆமாம், இதை எழுதி என்ன செய்யுங்க, டெய்லி அதை போட்டுக்கலாம். குடிமான உள்ளவங்களுக்கு பழக்க உள்ளவங்களுக்கு இப்படி சொல்லி அவன் பெற்று விலக வச்சு சொல்ல விரும்பல. இப்படி பழைய சாட்சிகள் நமக்கு 51 வருஷம் நடவடிக்கைகள் நமக்கு இருக்குது. குடிகாரம் எல்லாரும் தான். விபச்சாரத்தோட வெளியே வர மாட்டான்டா ஒருத்தன். சபையில் கூட்டு வச்சு அவனை தொழுவில் வச்சு விசுவாசியை வச்சு பாவனையை செய்து அவனை பாவத்தை விட்டு விலக வச்சு ரட்சிப்பில் அலங்கரிச்சு ஆவலாசன ஆசுவாதத்தை கொடுத்த உடனே அவங்க எல்லாருக்கும் தேவை சொல்லி கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இப்படிதான் ஊழியெல்லாம் மாற்றப்படுறா. எல்லாம் பாவத்தில் இருந்து தான் விட்டு விலகிட்டோம். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை குழம்பு சில கவனிக்கப்படுறதில்ல, சில செய்யறதில்லை, அப்படி அப்படியே அசால்ட்டாக பிரசங்கம் வேலை ரொம்ப பாருங்க. இது சில ஆவிக்காரர்கள் ரொம்ப விசுவாசியாக இருக்கு, ரசிக்கப்படாமல் ஏதாவது டைலாக் சொல்லுவாங்க. ஒரு 4 உதாரணம் சொல்லிட்டாங்க முடிச்சிடறேன். ஏன்னா விட்டு விலக பாயிண்ட் நமக்கு நிறைய உண்டு, நம்ம செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் ஆசுவா நம்ம மேலே சில காரியங்கள் பலிக்காமல் இருக்குது. அது என்ன பிரசங்கத்தை கேள்வி ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு 5 காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது வெளியே போனார். அவர் நான் கேட்டேன், இது ஆவி நடத்தப்பட்டு தான் வெளியே போனேன்னு சொல்கிறார். இது உண்மையா? ஆவி நடத்துறது தான் வெளியே போனேன்னு சொல்கிறார். நடத்தப்பதான் நான் செய்வேன்னார். அப்போ நான் சொன்னேன், வெளிப்படத்தில் என்ன போட்டிருக்குது? வெளிப்படத்தில் என்ன போட்டிருக்கேன்னா, ஆவியான சபைக்கு சொல்கிறத கேட்க கடவுள் இருக்கு. ஆவியான சபை சொல்கிற கேட்குறதுன்னா உனக்கு கேட்காம அவர் எப்படி உன்னை வெளியே அனுப்புவார்? அப்போ நான் பேசுவேன், நீ வெளியே போன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். வசந்த் நான் தப்பாக சொல்கிறேன். அப்போ அவன் யார் அப்போ வந்து ஆவியான சொல்கிறவன் வெளியே போகல, யாரும் பேச்சே கேட்கணும். அப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது நீ வெளியே போனீங்கன்னா யார் பேச கேட்குறதுக்கும் யாராவது பேச்சு கேட்குறீங்கன்னு அர்த்தம். ஆவியான பேச்சை கேட்கணும், இங்கே தான் இருந்துருப்பீங்க. ஆவியான இங்கே தான் பேசிட்டு இருக்கிறார், அங்கே பேசலையே. அப்போ வெளியே வெளியே போனான்னா வேற யாரோட பேச்சை கேட்டு போயிருப்பீங்க. இது ஒன்று. 2வது ஒருத்தர் சொன்னார், வித்தியாசமான வார்த்தைகள், அதாவது என்ன லாஜிக்னு தெரியல, வித்தியாசமாக பேசுகிறார். என்னன்னு சொன்னால் ஒரு ஃபோனில் வெளியே போயிட்டார். ஃபோன் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு, அது நம்ம அம்மா பிரான்ச்சில் நடந்தது தான், ஏன் நீங்கள் ஃபோன் நீங்கள் மெசேஜில் வெளியே போனீங்க அப்படின்ட்டு. அது வெளியே போனால் நாங்கள் ஆவியில் இருப்போம். எப்படி ஆவியில் இருப்பீங்க? அது ஆவியில் இருப்போம். ஒரு பக்கம் செய்தி, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சாலின்னு தெரியும். ஆமாம், புதுமை மூத்த விசுவாசி வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க மட்டும் அவரை நாங்கள் வெளியே போனதும் ஆவியில் இருப்போம். எப்படி? இந்த பக்கம் வந்து அவர் ஃபோனை பேசிட்டு இருப்பான், ஏன்னா இந்த பக்கம் பசுத்தாவின் பேச்சு கேட்டுட்டு இருப்பான், இந்த பக்கம் மாம்சத்தில் ஒரு ஆளை பேசிட்டு இருப்பான். இங்கே பேசுகிறது மாம்சமான ஆள்கிட்ட, இங்கே பேச பசுத்தாவின் கேட்டுட்டே இருப்பான். என்னங்க ராஜிக்கு இருக்காது. இதுவும் தப்பு. இல்லை விட்டு விலகானா, அவன் விட்டு விலகலானா அவன் ரட்சிப்பில் பூர்ணம் பண்ண முடியாத ஆசீர்வாதம் கிடைக்காது. தேவவசம் சோத்திரம்ல ஆவியானவர் இறங்குறாரு அப்படின்னா நீ கவனமாக இருக்கணும். நான் ஏன் இந்த இதை சொல்கிறேன்னா ஒரு நகைச்சுவோட சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கடித்து கொள்ள மனது இல்லை, ஆனாலும் நீங்கள் இதை செய்ய வேண்டும். ரட்சிப்பு நடத்தணும். இதை நான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் புதிய சபை இதில் கில்லாடி, ரட்சிப்பு நடத்துல கில்லாடி. அப்போ நான் உங்களை எப்படியாவது உங்களை பக்குவப்படுத்துகிறோம். பெரிய கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பிரசங்க வேலையில் அவலட்சமான விஷயம் என்னன்னா, பாத்ரூம் போகிறது. 1 மணி நேரம் உங்களால் இருக்க முடியலன்னா என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு பாத்ரூம் பிரசங்க வேலையில் பாத்ரூம் போகிறதுல அவாய்ட் பண்ணுங்க. அவலட்சணமானது.
கர்த்தருக்கு அருவமானது செய்யாதீங்க. தேவனுடைய வசனம் சூத்திரம் நாங்கள் கால் கழிட்டு வருவீங்க, அசுத்தம் இருக்கலாம், மறுபடியும் வந்து உட்காருவீங்க, திருவது இருக்குது. பேசாமல் ஒரு நேரத்தில் அவாய்ட் பண்ணலாமே. யாராவது ஜெபம் பண்ண அர்ஜென்ட்னா ஜெபம் பண்ண கூட வெளியே போயிட்டு போய் ஜெபம் அந்த நேரத்தில் கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்படியே அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் விட்டு விலக வேண்டிய சமாச்சாரத்துக்கு கடைப்பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பில்லாமல் அலங்கரிக்கப்படாமல் இருக்கிறோம். தேவனுடைய வசனம் சூத்திரம் உண்டாதாக பிள்ளைகளை அப்போதான் பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை கண்டிப்பாங்க. ஏங்க வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகள் எடுத்து அப்பெல்லாம் பிள்ளைய தண்ணி வைக்கும், அம்மாவோட கிச்சனை வேலை பார்த்து பிள்ளை அம்மாட்ட தப்போம், அப்பெல்லாம் இவங்க தண்டிக்க மாட்டாங்க. அந்த பாஸ்ட் பசங்க ஒரு மணி நேரத்தில் தான் என்ன செய்வாங்க, இவங்க தண்டிக்கிறது வேகமாக பிள்ளைய தண்டிச்சு உட்கார வைக்கிறது. இப்போ பாசம் பிரசங்க இருக்கார். நான் இன்னைக்கு ரட்சிப்பின் வசனத்தை கொடுத்து உங்களோட பேச போகிறேன். பேசாமல் அமைதியாக உட்காரியா அப்படின்னு இருக்கான். அந்த பாசத்தை பார்த்துக்கிறேன் சார், நான் அலையுறேன். நான் இப்போ தான் ஏன் ஆரம்பிச்சிருக்கேன், என்ன உட்கார சொல்கிறேன். உங்களை சொல்கிறார், பிள்ளைய சொல்லியிருக்காரு சார் அம்மா. நான் ரட்சிப்பை பேச போகிறேன், உங்கள் ரட்சிப்பு வசனத்தை பற்றி பேச போகிறேன், கொஞ்சம் பேசாமல் உட்காரியா அப்படின்னு இவர் பயந்துட்டாரு. ஆரம்பிக்க என்ன பாஸ்ட் எப்படி சொல்ல போக்குல சொல்லலையா பிள்ளைய சொன்னாங்க. பேசாமல் உட்காரணும்னு எப்போ சொல்லுவீங்க, பிள்ளைகளை பிரசங்க ஆரம்பிக்கும் போதா, பிரசங்க நடந்து இருக்கும் போதா, பிள்ளைகளை வெளியே கண்டிச்சுங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க. அமைதியாக ஆண்டவரை பார்த்து பிரசங்களை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வெளியே வந்தால் சாக்லேட் தருவேன் அப்படி சொல்லுங்க. இப்படி ஒரு 3 வாரமாக அப்படி செஞ்சால் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கி தருவேன், அதை வாங்கி தருவேன் இப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லி பிள்ளைகளை பேச வைக்காம அந்த நேரத்தில் போய் அதட்டிக்கிட்டு அது சத்தம் போட்டு அது இடர் உண்டாகும். பேசிட்டே சீக்கிரம் பேசிட்டு போய் அவங்க பேசி பாஸ்டர் திரும்பாங்க, இடர் உண்டா, ஆவிக்குரிய எரிச்சல் உண்டாகும். இதெல்லாம் சின்ன சின்ன நசுக்கள் தான். ஆனால் நம்ம அதை செஞ்சாகும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இதுக்கு மேலே ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. பேசினா இருந்து ஒரு கம்முன்னு தூக்கம் போடுறது, எதையுமே கவனிக்காமல் ஒரு தூக்கம் போடுறது. உண்மையே சொல்கிறாங்க. நான் தான் எப்படா சாமையா மெட்ராஸ் ஒய்எம்சிஏல பிரசங்கம் பண்ணாமல் பார்ப்பேன். 11:10 12 மணி ஆரம்பித்த உடனே திறந்தேன். பைபிள் சமணம் கொடுப்பாங்க, பைபிள் கையை வச்சா யாருமே நான் சொல்ல தெரியாது. பிள்ளை அப்படி பைபிள் ஆவியில் படிச்சுட்டு எடுத்துருவாங்க. கரெக்டாக 50 வருஷம் தூங்கி அப்படியே வேர்த்து குளிச்சு சந்திப்பேன். இருந்தவனா இல்லைன்னு சொல்லலை, இப்போ யோக்கியம் நான் சொல்ல மாட்டேன். இருந்தவனா கர்த்தர் ரட்சித்தா, விட்டு விலக செய்தா. இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்? ஹல்லேலூயா. பிரசங்கம் கேட்கும்போது அப்படியே வசனம் பிடிச்சி அப்படியே ஜெபிச்சுன்னா கரெக்டாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம ஸ்டாலின் பேர் நம்ம பசங்க ஜோப் பண்ணால் பண்ணுவார். நான் என்ன வசனம் சொல்லணுமோ அது விடாமல் அப்படியே திருப்பி இன்னொரு பசங்க ஒரு தப்பு இல்லை, அதான் உண்மை. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதமா. ரட்சிப்பட ஜனங்க அப்படிதான் ஜெயிப்பாங்க. கேட்டப்ப தான் ஜெயிப்பாங்க, கேட்காத எப்படி ஜெயிப்பாங்க? இவங்க கேட்காத ஜெயிப்பாங்க. சில பேர் தேவ பசங்க சோதனை உண்டாது. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் பிரசங்க வேலையில் 1 மணி நேரம் ஆவியானது நீ செவி கொடுத்து பாருங்க. யூ வில் பி கெட்டிங் சேவ்டு. நீ ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கேட்காதவனா நீ செய்ய அப்படியே போகிறது வருது, இஷ்டத்துக்கு வருது அப்படி இருக்கான். அதனால் இனி நம்ம நிறைய பழக்கத்தை யோசித்து பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஆராய்ஞ்சு பாருங்க, என்னென்ன பழக்கத்தை நாம் இருக்கிறோம், எதெல்லாம் விட்டு விலகாமல் இருக்கிறோம், எதெல்லாம் விசுவாசியாக இருக்கிறோம், எதெல்லாம் ரட்சிப்பட்ட ஜனம்னு மாறாமல் இருக்கிறோம், எந்த இடத்துலலாம் ரட்சிகள் பெண்டிங் இருக்குது எல்லாம் சொல்லி வாசிங்க. உங்களுக்கு விட்டு ஆராய்ந்து பாருங்க. தொழுவுக்கு சில விஷயங்களில் நம்ம சில விஷயங்களில் நம்ம ரட்சிப்பு அடையலை அப்படின்னா தொழுவுக்கு மாத்திரம் நிறுத்திட்டோன்னு அர்த்தம். சில விஷயங்களை ரட்சிப்படையலாம் விசுவாசோடு நிறுத்திட்டோன்னு அர்த்தம். சில விஷயங்களில் நாம் ரட்சிப்பு அடையலைன்னா விட்டு விலகாமல் இருக்கிறன்னு அர்த்தம். இப்படி 3 பாயிண்ட் பிரித்து பாருங்க. இதை பிரித்து பார்த்து எங்கெல்லாம் விட்டு விலகணும் விலகிங்க. விட்டு விலக சப்ஜெக்ட் பற்றி சீவாசனங்கள் தொடர்ந்து ஒரு 4 செய்தி கொடுக்கலான்னு ஆவியான உணர்த்திருக்கிறார். அது பேசிட்டு நடக்கும். ஆனாலும் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஆய்வுகளுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் பொதுவாக சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் தங்கள் பிரியமான ஜனங்களை ரட்சிப்பின் அலங்கரித்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். ரட்சிப்பின் ஆசிர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஆராய்ந்து பாருங்க. என்னென்ன காலத்தில் நாம் ரட்சிப்பில் குறைபட்டுருக்கிறோம், என்னென்ன காலத்தில் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால் என்னென்ன காரியங்கள் உண்டாயிருக்குன்னு பாருங்க. தொழுவதில் இடைஞ்சலாக இருக்கிற காரியத்தை மாற்றி விட்டு சரி பண்ணி பாருங்க. விசுவாசிகள் விஷயத்தில் சரி பண்ணி பாருங்க. விட்டு விலகாமல் இருக்கிற என்ன காரியம் இருக்கோ அதை பாருங்க. இதெல்லாம் கன்ஃபர்ஸ் சகையை கன்ஃபர்ஸ் பண்ண, விட்டு விலக கன்ஃபர்ஸ் பண்ண, ஒப்பு கொடுங்க. அப்புறம் கர்த்தர் ரட்சிப்பு நடந்து வச்சுருவார். அவங்களை ஆபிரகாம் வந்துற போது எல்லா ஆசையும் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் எஜமான் ஆபிரகாமை கர்த்தர் ஐஸ்வர்யனாக்கினா ஆடு மேலே பெருகிட்டு அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா? ஒரு ஆட்டுக்கறி 1/2 கிலோ அரிக்கு நம்ம 1/2 கிலோ அரிக்கு நம்மளால் வாங்க முடியல. ஆபிரகாமுக்கு நேற்று போய் ஆட்டுக்கறி கேட்டால் 800 ரூபாண்ணா. 800 ரூபாய் ஆட்டுக்கறி எப்பயா மாற்றினீங்க அப்படின்னா நீர் வந்து சார் அப்படின்னா சார் தான் போடுறது இனிமேல் அதையும் கை வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ பாருங்க ஆபிரகாம் யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஒரு ஆட்டுக்கறி 1/2 கிலோ அரி வாங்க முடியல, நமக்கு 400 ரூபா கொடுத்து வாங்க முடியல. ஆனால் அவருக்கு மாடு எஜமான கத்தை நிறைய கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. ஒரு ஆடு வாங்க முடியல, 1 கிலோ கறி வாங்க முடியல, 1/2 கிலோ கறி வாங்க முடியல.
குறைவா இருக்கிறோம். அப்படித்தானே? ஏன்னா ரட்சிப்புல நமக்கு அப்பதான் போறதுல இல்லை. ஏன் ரட்சிப்புல இல்லை? விட்டு விலகல. சரியான பூர்ணமாக விட்டு விலகல, சரியான விசுவாசிக்கல. கர்த்தர் ஒழுங்கா விசுவாசிக்கா ஆபிரகாம் சந்ததியை மாறிடுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேரும் ஒரு பிள்ளைகளை கட்டளையிட்டார், மாற போறதில்ல. நீ விசுவாசிக்கல, விட்டு விலகல, மாட்டிட்டீங்க, அவ்வளவுதான். இப்போ விசுவாசிங்க, தொழுது கொள்ளுங்க, விசுவாசிங்க, விட்டு விலங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்புல கர்த்தர் ஆதியிலிருந்து ஆபிரகாம் சந்ததியை மாற்றுறதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் நிரப்புவாராக. ஆகையால் தொடர்ந்து நாம் ரட்சிப்புல கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. நாம் தொழுது கொண்டு கர்த்தர் வார்த்தையை விசுவாசித்து விட்டு விலகி நாம் ரட்சிப்பிலே தொடர்ந்து காணப்பட்டு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் தொடர்ந்து தருவாராக. அதுக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம் தேவஜனங்களாக காணப்பட்டு கர்த்தர் தேவஜனங்கள் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாம் அதை நம்ம மேல் நிரப்பி நாம் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.